வணக்கம். இன்றைய நாளுக்கு, அதாவது இன்னைக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குது. அது என்ன தெரியுமா? இன்னைக்கு 3ஆம் பிறை தினமாகும். மாகாளய அமாவாசை முடிந்து வரும் வளர்பிறை நாள். இது செவ்வாய்க்கிழமையும் கூட. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அதோடு கூடிய சித்திரை நட்சத்திர நாளும் கூட. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திர நாள் அப்படின்னா என்ன? சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான். ஸோ செவ்வாய் பகவானுக்கு உரிய நட்சத்திரமும் உரிய நாளும் கூடிய இந்த நாளில் 3ஆம் பிறை வருகிறது. ஸோ இது இந்த நாளுக்கான சிறப்பு. சரி, 3ஆம் பிறைக்கு என்ன அப்படி ஒரு இது அப்படின்னா, சந்திரன் மனதின் காரகன். அவர் தான் மனதின் காரகன். சந்திர தரிசனம் மனதில் குழப்பங்களை நீக்கும், மன அமைதியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை தரும். அதிலும் 3ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பதுனா அது வற்றாத செல்வ வளத்தை தரும், வாழ்வை பிரகாசிக்க வைக்கும். ஏன்னா இது வளர்பிறை, அது வாழ்வை பிரகாசிக்க வைக்கும். 2வது, புனிதம் நிறைந்த புரட்டாசி மாத செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய 3ஆம் பிறை தினம். இந்த பிறை நாளில் சந்திரனை தரிசிப்பது ஆயுளை விருத்தியாக்கும் அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. சிவபெருமான் அவருடைய தலையில சூடி இருக்கிறது 3ஆம் பிறை தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிறை சூடி அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி பாடுவார் சுந்தர நாயனார். அவர் சுந்தர தமிழ்ல சிவனை பித்தா பிறை சூடி அப்படின்னு கூப்பிட்டார். அந்த பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு அருளை வழங்குகின்ற சிவனை தரிசிப்பதும் 3ஆம் பிறையை தரிசிப்பதும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆகமம் சொல்லுகிறது. 3ஆம் பிறை தரிசனம் பாவங்களை போக்கும், முற்பிறவியில் செய்த பாவங்களை தீர்க்கும், மனதின் களங்கங்களை கழுவி களையும் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 3ஆம் பிறை சந்திரனை தரிசிப்பது எப்படி? வாங்க அதையும் பார்க்கலாம். மாலையில மேற்கு திசை வானில் சந்திரன் கொஞ்ச நேரம் மட்டுமே தெரியும் இன்றைக்கு. அந்த நேரத்தில் அந்த மெல்லிய பிறையை நோக்கி கைகூப்பி வணங்குங்கள். கண்களை மூடிடாதீங்க. நன்றாக கண்களை திறந்து 3ஆம் பிறையோட அழகிய காட்சியை கண்குளிர கண்டு தரிசனம் செய்யணும். அந்த காட்சியை அப்படியே மனதில் பதிய வச்சுக்கோங்க. எப்போவாது ஒரு முறை மனதுக்குள்ள கண்ணை மூடி பார்த்தா அந்த காட்சி திரும்ப தெரியணும். அப்படி அந்த காட்சியை உள்வாங்கிக்கோங்க. அப்படி தரிசிக்கும் போது உங்க மனதில் உள்ள களங்கங்களை கழுவி களையுமாறு வேண்டலாம். உங்கள் மனதில் ஓயாது தோன்றுகின்ற நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு வேண்டிக் கொள்ளலாம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, முற்பிறவிகளிலும் செய்த பாவங்களை முழுதாய் தீர்க்குமாறு வேண்டிக் கொள்ளலாம். ஆயுள் விருத்திக்காக, செல்வ வளத்திற்காக பிரார்த்தனை செய்யலாம். சரிங்க, நான் சந்திரனை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கேன், வேலை பார்க்குறேன், ஒரு பயணத்தில் இருக்கிறேன், ஒரு வியாபார விஷயமா நான் வந்திருக்கிறேன். இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இல்லை, நான் வீட்டிலே இருக்கிறேங்க, என்னால் வெளியில் போக முடியல, அந்த நேரத்தில் என்ன செய்கிறது? வீட்டில் இருந்தீங்கன்னா சிவபெருமானின் படத்தை வைத்து பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படிங்கிற அந்த சுந்தரரின் பதிகத்தை பாடி வழிபடுங்க. எனக்கு பதிகம்லாம் தெரியாதுங்க, அந்த பாட்டு தேவார பாட்டு எனக்கு அது தெரியாது. சரி, சந்திர மந்திரத்தை ஓதுங்க. என்ன அந்த மந்திரம்? ஓம் பகவத் வஜாய வித்மகே. திரும்ப சொல்றேன், ஓம் பகவத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். இவ்வளவுதான், 3 வரிதான். ஓம் பகவத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். இவ்வளவுதான். இந்த மந்திரத்தை 36 முறை அல்லது 54 முறை ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி சொல்லி சந்திரனை வழிபடலாம். சரிங்க, எனக்கு இந்த மந்திரம் சொல்றதெல்லாம் கஷ்டம், நான் வீட்டிலே இல்லை, நான் வேலையில் இருக்கிறேன், அப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாலையில் சந்திரன் உதிக்கக்கூடிய 6 மணி முதல் 7 மணிக்குள்ள நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலேயே சில நிமிடங்கள் கண்களை மூடி மனதை அடக்கி சந்திரனையோ அல்லது பிறை சூடிய சிவனையோ நினைத்து மனதார வழிபடுங்கள். பிறை சூடிய சிவனை வழிபடுங்கள். சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு அதை சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, வடமொழியில் அவரை சொல்லுவார்.
நாம பித்தா பிறைசூடி அப்படின்னு சொல்லுவோம். அவரை பிறைசூடின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அவரை நினைத்து மனதார வழிபடுங்கள். நீங்கள் மனதார வேண்டும் யாவும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.